கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம். புரோகிதர்களின் வழிபாடு. கருத்த செவி கொண்ட குதிரையை கொண்டு வந்து வழிபடுதல், பிராமணர்களுக்கு பிச்சை அளித்தல், குதிரையின் நெற்றியில் கட்டப்பட்ட தங்க இலையில் கர்காச்சாரியார் உக்ரசேனரின் வலிமையையும் வீரத்தையும் குறிப்பிட்டு குதிரையை பாதுகாக்குமாறு அனிருத்தனுக்கு கட்டளையிடுகிறார். ஸ்ரீ கர்கமாமுனிவர் கூறுகிறார், பிறகு சுதர்ம சபையில் வாசுதேவனால் ஈர்க்கப்பட்ட மன்னன் உக்ரசேனன் அங்கு வந்திருந்த புரோகிதர்களை தலை வணங்கி மகிழ்வித்து சடங்கு முறைப்படி அவர்களுக்கு ஆடை அணிவித்தார். பராசரர், வியாசர், தேவலர், சயவன், அசித், சதானந்தர், காலயவனன், யாக்ஞவல்யர், பிரகஸ்பதி, அகஸ்தியர், வாமதேவர், மைத்ரேயர், லோமாக்ஷா, கவி, சுக்ராச்சாரியார், நான், கர்காச்சாரியார், கிருத்து, ஜைமினி, வைசம்பாயனர், பைலா, சுமந்து, கன்வ, பரசுராமர் மற்றும் பல முனிவர்கள், பக்ரி, விக்தேஹோத்ரா, கவஷ், சௌமியர், ஆசுரி, ஜாபாலி, வீரசேனர், புலஸ்தியர், புலகர், துர்வாச முனிவர், பரீச்சி முனிவர், ஏகல முனிவர், த்விதர், திரிதர், ஆங்கிரசர், நாரத, பர்வத, கபில முனிவர், ஜதுகர்ண, உதத்ய, சம்பிருதா, ரிஷ்யசிங்கா, சாந்தியால், பிரவிபக், ஸ்தூலக்ஷா, பிரதிமத்தனா, படால்பிய, கௌண்டின்ய, ரைப்ய, துரோண, கிருபா, பிரகடாக்ஷ, யவகிருத, வசுதன்வ, மித்ரபு, அபாந்திரதம, தத்தாத்ரேய, மகாமுனி, மார்க்கண்டேயர், ஜமதக்னி, கஷ்யபர், பரத்வாஜர், கௌதமர், அத்ரிமுனி, வசிஷ்டர், படஞ்சமினி என்ற 3 குருமார்கள் யாதவ மன்னர் உக்ரசேனரால் வழிபடப்பட்டனர். நரேஸ்வரரே அழைக்கப்பட்ட குருமார்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அரசனிடம் கூறினார்கள். முனிவர்கள் கூறினார்கள், தேவ தவன் வந்தித மகாராஜா உக்ரசேனரே, தாமே யாகத்தை தொடங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் அது நிச்சயமாக நிறைவேறும். முனிவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்தக வம்சத்தின் அதிபதியான உக்ரசேன மன்னனின் எல்லா புலன்களும் திருப்தி அடைந்தன. அவன் யாகத்திற்கான எல்லா பொருட்களையும் சேகரித்தான். பின்னர் பிராமணர்கள் தங்க கலப்பைகளால் யாகத்திற்கான நிலத்தை உழுது பிண்டார்க்க சந்நிதிக்கு அருகில் சடங்குகளின்படி மன்னனுக்கு யாகத்தில் தீட்சை அளித்தனர். மன்னன் 4 யோஜனைகள் கொண்ட ஒரு பரந்த நிலத்தை உழுது யாகத்திற்காக ஒரு மண்டபத்தை கட்டினான். அவன் ஒரு யோனி மற்றும் ஒரு பட்டையுடன் ஒரு நடு குளத்தை அமைத்து சடங்குகளின்படி அதில் நெருப்பை மூட்டினான். வஜ்ரநாபா, என் வேண்டுகோளின்படி உக்ரசேன மன்னன் பல ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடிகளாலும் பதாகைகளாலும் அழகுபடுத்தப்பட்ட மண்டபத்தை கட்டினான். அந்த சபை மண்டபத்தை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மகனிடம் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பிரத்யும்னா, நான் கூறுவதை கேட்பாய். இதை செவிமடுத்தவுடன் உடனடியாக இதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் சென்று அஸ்வமேதருக்கான குதிரையை விடாமுயற்சியுடன் இங்கே கொண்டு வாருங்கள். கர்காச்சாரியார் கூறுகிறார், பகவான் ஸ்ரீஹரி இந்த கட்டளை இதை கேட்ட வில்லாளர்களில் சிறந்தவனான பிரத்யும்னன் மிக நன்று என்று கூறிவிட்டு குதிரையை அழைத்து வர லாயத்திற்கு சென்றான். நரேஸ்வரரே மேலும் சாம்பனையும் மற்றவர்களையும் லாயத்திற்கு அனுப்பினார். லாயத்திற்கு சென்ற வலிமை மிக்க அன்னை ருக்மிணி நந்தனனான பிரத்யும்னன் தனது சேனங்களில் கட்டப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான செவியில் கருங்கூந்தல் குதிரைகளை கண்டு புன்னகைத்தவாறே யாகத்திற்கு தகுதியான அவற்றுள் ஒன்றை தன் கரத்தினால் தன்னிச்சையாக அவிழ்த்து விட்டார். கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட குதிரை மெதுவாக லாயத்திலிருந்து வெளிவந்தது. அதன் முகம் சிவப்பாகவும் வால் மஞ்சளாகவும் செவிகள் கருப்பாகவும் இருந்தன. முத்துக்களால் ஆன மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த தெய்வீக குதிரையானது மிகவும் அழகாக காட்சியளித்தது. அது ஒரு வெள்ளை குடையை அணிந்து தோலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
அதற்கு முன்னும் பின்னும் நடுவிலும் இருந்த பகவான் ஸ்ரீஹரியின் புத்திரர்கள் ஸ்ரீஹரியின் அனைத்து தேவர்களையும் போலவே அந்த குதிரை அரசனுக்கு பணிவிடை செய்தனர். மற்ற மண்டலேஸ்வரர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த குதிரை தன் பாதங்களால் தரையை தோண்டி சபை மண்டபத்திற்கு வந்தது. அரசனே, அங்கே ஷியாமகர்ண குதிரையை கண்ட உக்ரசேன மன்னர் மனமகிழ்ந்து தேவையான சடங்குகள் செய்ய என்னை அனுப்பினார். பின்னர் நான் மகாராஜா உக்ரசேனரையும் ராணி ருச்சிமதியையும் பொருத்தமான ஆசனத்தில் அமர வைத்து பிண்டார்க்க தீர்த்தத்தில் தர்மத்தின்படி எல்லா சோதனைகளையும் செய்தேன். யாகத்தின் தீட்சை அளிக்கப்பட்டது. அரசனே, என் கட்டளைப்படி அவர் அசிபத்ரவத் விதியை ஏற்றார். நரேஸ்வரனாரே, நான் யாதவ வம்சத்தின் முன்னாள் குருவாக இருந்ததால் அந்த யாகத்தில் இருந்த எல்லா பிராமணர்களும் குருவாக ஆக்கப்பட்டேன். பின்னர் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் கட்டளைப்படி பிராமணர்கள் அனைவரும் வேத மந்திரங்களை உச்சரித்தபடி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். அவர்கள் அனைவரும் கணேசனையும் மற்ற தெய்வங்களையும் தனித்தனியாக வழிபட்டனர். அரசரே, பின்னர் முனிவர்கள் அனைவரும் குதிரையை பிரதிஷ்டை செய்து அதன் மீது குங்குமப்பூ, சந்தனம், மலர்கள், மாலைகள் மற்றும் அரிசி ஆகியவற்றை வைத்து தூபம் காட்டினர். அவர் சுதா, குண்டலிகா முதலான காணிக்கைகளை வைத்து ஆரத்தி வழங்குமாறு அரசனை துதித்தார். அவரது கட்டளையை கேட்ட உக்ரசேன மன்னன் விரைவாக முதலில் எனக்கு பணம் நன்கொடையாக வழங்கினார். 10 லட்சம் பளபளக்கும் பால் தரும் பசுக்களும் 100 வண்டி தங்கமும் இவ்வளவு தானத்தை அரசன் எனக்கு அளித்தார். பின்னர் அரசர் உக்ரசேனர் அழைக்கப்பட்ட பிராமணர்களுக்கு வழங்கிய சாஸ்திர தானங்களின் விவரத்தை கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் 1000 குதிரைகள், 200 யானைகள், 200 தேர்கள் மற்றும் 20 வண்டி தங்கம் இவ்வளவு தானங்கள் வழங்கப்பட்டன. வந்திருந்த களங்கமற்ற பிராமணர்களுக்கு வணக்கங்களை செலுத்திய பின்னர் அரசன் விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி ஒவ்வொரு பிராமணருக்கும் 1 யானை, 1 தேர், 1 பசு, 1 வண்டி தங்கம் மற்றும் 1 குதிரை ஆகியவற்றை கொடுத்தான். இவ்வாறு தானம் செய்த பின் அரசன் குதிரையின் நெற்றியில் ஒரு தங்க இலையை கட்டினான். குங்குமம் மற்றும் பிற ஆபரணங்களால் அது மிகவும் அழகாக காட்சியளித்தது. அந்த இலையில் சபை மண்டபத்தில் இருந்த அனைத்து யாதவர்களின் முன்னிலையில் அரசர் உக்ரசேனரின் பெரும் வலிமையும் வீரத்தையும் தீரத்தையும் நான் விவரித்திருக்கிறேன். சந்திர வம்சத்தின் கீழ் எது வம்சத்தின் அரசன் உக்ரசேனர் வசிக்கிறார். அவரது கட்டளைகளை தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் பின்பற்றுகிறார்கள். பக்தர்களின் பாதுகாவலரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு துணையாக இருக்கிறார். தனது பக்தியால் அவன் எப்போதும் துவாரகாபுரியில் வசிக்கிறான். அசுரன் விராட்சனை கொன்ற குதிரைகளிலேயே சிறந்ததான அனிருத்தனின் பாதுகாவலன் அவனே. பொன் இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த குதிரையை அவர்கள் தங்கள் பலத்தால் நிறுத்துவார்கள். நீதிமானான அனிருத்தன் அரசர்களால் பிடிக்கப்பட்ட இந்த குதிரையை அவர்கள் தங்கள் பலத்தால் நிறுத்துவார்கள். நீதிமானான அனிருத்தன் அரசர்களால் பிடிக்கப்பட்ட இந்த குதிரையை தனது புய பலத்தாலும் ஆற்றலாலும் பிடிவாதமாக மீட்பான். அது இவ்வாறு தங்கத்தாளில் எழுதப்பட்ட போது அவர் அவனை ஒரு ஆசனத்தில் அமர வைத்து பிண்டரின் சந்நிதியில் தர்மத்தின்படி எல்லா சடங்குகளையும் செய்தார். சித்திரை மாத பௌர்ணமி அன்று மான் தோல் அணிந்து அரசன் உக்ரசேனர் புகழுக்காக தீட்சை பெற்றார். ராஜனே, எனது கட்டளையால் அவர் அசிபத்ரா விரத விதியை மேற்கொண்டார். நரேஸ்வரரே, நான் யாதவ வம்சத்தின் முன்னாள் குருவாக இருந்ததால் அந்த யாகத்தின் எல்லா பிராமணர்களுக்கும் குருவாக ஆக்கப்பட்டேன். பின்னர் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் கட்டளைப்படி பிராமணர்கள் அனைவரும் வேத மந்திரங்களை உச்சரித்தபடி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். அவர்கள் அனைவரும் கணேசனையும் மற்ற தெய்வங்களையும் தனித்தனியாக வழிபட்டனர். அரசனே,
பின்னர் முனிவர்கள் அனைவரும் குதிரையை பிரதிஷ்டை செய்து அதன் மீது குங்குமப்பூ, சந்தனம், மலர்கள், மாலைகள் மற்றும் அரிசியை படைத்து தூபம் காட்டினர். அவர் சுதா, குண்டலிகா முதலான காணிக்கைகளை வைத்து ஹாரத்தி முதலான சடங்குகளை செய்து குதிரையை வழிபட்டார். மேலும் தானம் வழங்குமாறு அரசனை தூண்டினார். அவரது கட்டளையை கேட்டதும் உக்ரசேனர் மன்னர் விரைவாக முதலில் எனக்கு பணம் வழங்கினார். அவரது உதவியாளரும் அவரது பக்தியால் கட்டுப்பட்டவருமான பகவான் ஸ்ரீஹரி எப்போதும் துவாரகாபுரியில் வசிக்கிறார். அவரது கட்டளைப்படி அரசர்களின் பேரரசரான உக்ரசேன மன்னர் தனது புகழை பெருக்கிக் கொள்ள திடீரென அஸ்வமேத யாகத்தை செய்கிறார். மங்களகரமான அம்சங்களை கொண்டதும் குதிரைகளிலேயே சிறந்ததுமான இந்த ஷியாம் கர்ண குதிரையை விடுவித்தவர் அவரே. விருக்கன் எனும் அசுரனை கொன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரனான அனிருத்தன் இந்த குதிரையை பாதுகாக்கிறார். யானைகள், குதிரைகள், தேர்கள் மற்றும் காலாட்படை வீரர்கள் என 4 முனைகள் கொண்ட படை அவருடன் வருகிறது. இவ்வுலகை ஆளும் மற்றும் தங்களை வீரர்களாக கருதும் அனைத்து அரசர்களும் தங்க தகடுகளால் வேயப்பட்ட இந்த அஸ்வமேத குதிரையை தங்கள் பலத்தால் தடுத்து நிறுத்த வேண்டும். தனது வலிமையாலும் வீரத்தால் நற்குணம் மிக்க அனிருத்தன் அரசர்களால் பிடிக்கப்பட்ட இந்த குதிரையை வலுக்கட்டாயமாக விடுவிப்பார். இந்த குதிரையை பிடிக்க முடியாத வில்லாள அரசர்கள் அனிருத்தனின் பாதங்களில் பணிந்து வணங்கி பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். அது இவ்வாறு தங்கத்தாளில் எழுதப்பட்ட போது எதுவின் தலை சிறந்த வீரர்கள் எக்காளங்கள் ஊதினர். ஜஞ்ச், மிருதங்கம், நாகடே மற்றும் கோமுக் ஆகியவை இசைக்கப்பட்டன. கந்தர்வர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமியின் மங்களகரமான பாத்திரங்களை பாடத் துவங்கினர். அப்சர பெண்களும் அங்கே ஆனந்தமாக நடனமாடினர். அதன் பின்னர் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ந்து யாதவர்களின் அரசரான உக்ரசேன மன்னருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த பிரத்யும்னனின் மகனான அனிருத்தனிடம் யாகத்திற்கான குதிரையை பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள குதிரை வழிபாடு என்ற தலைப்பு கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.